ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலைகளை வாங்கி அதை நல்லா கழுவி பேப்பரில் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான உருளியில் போட்டு லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா செம்ம கிறிஸ்பியாக கையிலே நுணுங்கிற அளவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அதுலேயே பூண்டு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, அந்த உளுந்தும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, அதுலேயே ஃப்ளேவருக்காக மிளகு, ஜீரகம் இது எல்லாமே வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அந்த சூட்லேயே கொஞ்சமாக புளி ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி போட்டால் அந்த பாத்திர சூட்டுக்கே நமக்கு புளி ட்ரை ஆகிடும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா இந்தளவுக்கு பவுடர் ஆனதுக்கப்புறம் இதில் பெருங்காயமும் தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்து ஃபைன் பவுடரை அரைச்சிட்டோன்னா இட்லி, தோசை அதே மாதிரி கருவேப்பிலை சாதம் பிடிக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். சாதம் செய்கிறதுக்கு ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, சோறு தேவைக்கேற்ப பவுடர் போட்டு நல்லா கலந்துட்டோன்னா பர்ஃபெக்டான கருவேப்பிலை சாதம் தயார். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.